காலையிலேயே என் வீட்ல உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு எப்படி பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஸ்பீடில் வச்சா நிறைய சீக்கிரம் பொரிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு தாளிச்சு ஊற்றிட்டு சாம்பார் தாளிச்சிட்டு இருக்கு. சட்னி டிசைன் சட்னி சட்னி கொத்தமல்லி தழை சாம்பார் போடுறேன். கொத்தமல்லி தழை அவ்வளோதான். சாம்பார் இதில் வச்சு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆகும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல். உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சாச்சு, சாதம் வச்சு வடிச்சிருவேன். பார்த்தீங்கன்னா பீட்ரூட் ஃப்ரை பண்ணிட்டு என்னோட ஹஸ்பண்டுக்கு பீட்ரூட் சாப்பிடுவாங்க. பீட்ரூட் பாருங்க, ஏன்னா தோலை நீக்கி கழுவியாச்சு. குட்டியான கட் பண்ணுவேன். எப்படி கட் பண்ணுறது பாருங்க. இந்த மாதிரி தான் நான் பீட்ரூட் கொஞ்சம் கட் பண்ணி செய்வேன். ஏன்னா கொலையே மஃப்ளர் போட்டு தானே சமையல் செய்வேன். சரி வீடியோ எடுக்கனால மஃப்ளரை எடுத்துட்டேன். அவ்வளோதான். அடுப்பு 3 ஃப்ரீயா இல்லை. ஸோ அதை வச்சுட்டு வெட்டி வச்சு வெங்காயத்தை வெட்டிட்டு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை வச்சிருக்கு, பீட்ரூட்டு வெட்டி வச்சிருக்கேன். எவ்வளோ சைஸ் வெட்டி பாருங்க. பச்சை மிளகாய் 1,
அவ்வளோதாங்க இது பீட்ரூட் பொரியல். ஏன்னா தேங்காய் மட்டும் திருவி போடுறது. அடிக்கடி பார்த்தீங்கன்னா ரவை தோசை நான் ஏன் செய்கிறேன்னா மாவு கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ ரவை தோசை செஞ்சுட்டாங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அடிக்கடி அதான் நான் ரவை தோசை செய்வேன். நல்லா போதும். இதில் வந்து வெங்காயம், கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் போட்டோம்னா ரவை தோசை ரெடி ஆகிடும். பீட்ரூட் பொரியல் பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் நான் போட்டு செய்வேன். தேங்காய் பாட்டில் காலையில் எடுத்து 2 லிட்டர் பாட்டில் ஊற்றணும். குட்டி வதச்சிட்டு தான் வச்சிருக்கேன். ஒரு பீட்ரூட் கரெக்டாக இருக்கும். பீட்ரூட் போட்டாச்சு. அப்படியே கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டியதான். உப்பு கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வைக்கணும். அப்போ தான் தெரிஞ்சுக்கணும். பீட்ரூட் பண்ணி பார்த்தீங்கன்னா வெந்துடும். இப்போ நம்ம தேங்காய் திருவி வச்சுருவோம். சட்னி அரைக்கணும், தேங்காய் திருவணும், பாத்திரம் வளர்க்கணும், ஈர கூட்டணும். இந்த வேலை பீட்ரூட் பாருங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். இந்த தண்ணியெலாம் வத்துச்சுன்னா வெந்துடும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு பாருங்க நல்லா வெந்துருச்சு. நல்லா டீப் ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு ஆஃப் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோவை என்னோட கிச்சன் பார்த்தீங்க. ரொம்ப தேங்க்யூ. எப்படி இருந்துச்சு சமையல் 6:30க்கு ஆரம்பிச்சு 8 o'clock எல்லா வேலையும் முடிச்சிடுவேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார், சாதம் இன்னும் கொஞ்சம் இடத்துல வச்சுருவேன். சாம்பார் வச்சாச்சு. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா வெந்துட்டுருக்கு. தேங்காய் திருவி போட்டணும். தண்ணி வச்சு தேங்காய் திருவி போட்டால் வேலை செஞ்சுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சட்னி அரைச்சி வச்சுட்டேன். தாளிச்சு ஆல்ரெடி மதியம் தாளிச்சாச்சு. அது வேலை முடிஞ்சுது. ரவை தோசை ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சோண்டு மாவில் ரவை தோசை ரெடி பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை போட்டுன்னு பாத்திரம் இருக்கணும். வாசலில் கோலம் போடணும். மார்கழி மாதத்துக்கு என் கோலம் நீங்கள் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு கோலம் போடுறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. இதுதாங்க 10 பேர்த்துக்கு வெண்பொங்கல் அன்னதானம் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெடி பண்ணி முடிச்சாச்சு. தாளித்து ஊற்றியாச்சு. இதில் அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வெண்பொங்கல். லாஸ்ட்டாக நம்ம ஃபஸ்ட்டு நெய்யிலே தாளிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நெய்யில் வந்து கிண்டணும். 10 பேர்த்துக்கு கொஞ்சம் நிறையாவே வச்சாலே கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நம்ம ரவை தோசைக்கு வந்து சட்னி தாளித்து வச்சுருக்கேன். இது சாம்பார் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வீட்டில் காலையில் சாம்பார் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அப்புறம் உருளைக்கிழங்கு நாங்கள் பார்த்தீங்க இல்லையா வீடியோவில் டீப் ஃப்ரை பண்ணியாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பாருக்கும். உருளைக்கிழங்குக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. மாவு கரைச்சி வச்சாச்சு. பீட்ரூட் பொரியலும் செஞ்சாச்சுங்க. இது எனக்கு என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பீட்ரூட் பொரியல். எப்படியோ முடிச்சாச்சு சமையல். இன்னும் இது பார்சல் மட்டும் பண்ணணும். இந்த வெண்பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா பார்சல் பண்ணணும். பரவாயில்ல, கிளைமேட் இப்போ நல்லா. இன்னைக்கு காலையில் போட்ட கோலம் பாருங்கள். மார்கழி மாதம் தினம் கோலம் போட்டுட்ருப்பேன். இன்றைக்கி குட்டி கோலம் தான் போட்டிருக்கேன். ஃப்ரைடே டைம் இருக்காது. வெளியே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக பச்சை பசேன்னு இருக்குன்னு எங்கள் வீட்டை சுற்றி. இவ்வளோ பாத்திரம் விளக்கிருக்கேன் பாருங்க காலையிலேயே. அடுத்து பாத்திரம் விளக்க வந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. இங்கேதாங்க வீட்டை சுற்றிலும் எப்படியும் பீக்காக் ரொம்ப அழகழகாக இருக்கும் பார்க்கவே. பாருங்கள், இப்போ எங்கள் ஏரியாவை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா பச்சை பசேன்னு புல்வெளிலாம் முளைச்சி கொடைக்கானல் ஊட்டி மாதிரி இருக்குது. வீடியோ எடுத்தால் அப்படி தான் இருக்குது. நம்ம வீட்டை சுற்றி தான் எடுத்துருக்கோமான்னு நமக்கே டவுட்டாக இருக்குது. எல்லா பேர்டும் இருக்கும், நிறைய பேர்ட்ஸ் வரும். கிளி அதிகமாக இருக்கும் எங்கள் ஏரியாவில். இந்த கரண்டு கம்பிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டிருப்பேன். கிளிகள் அதிகமாக அதில் உட்காந்துருக்கும்.
கொக்கும் நாரை தண்ணி இருக்குது, தண்ணி கிடக்குது பார்த்தீங்களா, அதில் இருக்க நிறைய மீன் இந்த தவளையெல்லாம் பிடிச்சி சாப்பிடும் போல்.